காமகோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க டாபிக் நம்ம லட்சியம் என்ன நடந்ததுனாக்கா, அம்பாள் நிச்சயமாக படி அளப்பா அப்படின்னு பெரியவா சொன்னது. பெரியவா காசி யாத்திரை 1933 அது போகிற வழியில் ஆந்திரா குக்ராம் ஒன்று, அங்கே கேம்ப்பு. ஜிஎஸ்விக்கு மடத்து மேனேஜர் அவருக்கு பொத்துன்னு ஆத்திரம் வந்தது. எடுத்து செலவழிக்கிறதுக்கு மடத்தில் என்ன கொட்டி கிடக்கு, தரித்திரம் பிடிச்ச ஊரில் இத்தனை யானை தோட்டகம் அதெல்லாம் வச்சுட்டு எப்படி சாப்பாடெல்லாம் போடுறது அப்படிங்கிற ரீதியில் பெரியவாளுடைய காது போடும்படியாகவே கொஞ்சம் புரிஞ்சு தள்ளினார். பெரிய காதில் கூப்பிட்டார், சாந்தமாக, நீ ஏன் பதட்டப்படுற, நம்ம நல்ல காரியத்தை உத்தேசித்து புறப்பட்டுருக்கோம். நம்ம லட்சியம் என்ன இருந்ததுன்னா, அம்பாள் கை கொடுக்காமல் போயிடுவாளா, அவள் தானே எல்லாத்துக்கும் படி இழக்கல, நமக்கும் நிறையா அழப்பா அப்படின்னாராம். மறுநாள் சின்னதரால் நம்பவே முடியல. அந்த கிராமத்தில் திருவிழா நடந்ததா, இல்லை சந்தகந்தான் கூடியிருக்கா, அது எப்படி எதுவுமே நடக்காமல் பெரியவாளுடைய சக்தி மாத்திரம்தான் வேலை செஞ்சுதா அப்படி சொல்ல தெரில. மறுநாள் காத்தாலேருந்து அந்த நிர்மானுஷ்ய கிராமத்தில், குக்கிராமத்தில் புத்தீசல் மாதிரி பக்தர்கள் பெரியவாளை வழிபடுறதுக்காக வந்துட்டே இருக்கா. வந்தது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் வெள்ளி நாணயம் வழங்கின்றதா இல்லையா, அந்த மாதிரி எல்லா பக்தர்களும் கையில் நாணயங்கள் காயின்ஸை கொட்டி தீத்தா. அதாவது அந்த பிஎஸ்சி சொல்கிறாரு, இந்த மடத்தில் இருந்த 40 வருஷமாக, 1960 சொல்கிறார், இப்போ 40 வருஷமாக இந்த மாதிரி ஒத்தையாக ரூபாயை மலை மாதிரி குமிஞ்சதே கிடையாது. மடத்து ஜாகையில் எல்லாத்தையும் சேர்த்து குவிச்சு எண்ணி படியால் எடுத்து அளந்து சாக்கில் கொட்டின்னு இருந்தோம், கொட்டி கட்டினோம் அப்படின்னார். அவர் சொன்னார், பெரியவா நிச்சயமாக அம்பாள் தான் அவர் அப்படின்னார். அவர் பெரியவா, ஏண்டா அம்பாள் படியலை பான்னு நான் சொன்னேன், உனக்கு நம்பிக்கையாக படலை, இப்போ நீயே படியால் அளந்து கொட்டின்னு இருக்க பார்த்தியோ அப்படின்னார். பெரியவாளுக்கு தெரியாது எதுவுமே இல்லை, பெரியவாள் அதை செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை, இருந்தாலும் எங்களை கூட வச்சு இப்படி ஆட்டம் போட்டிருக்கார். மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம்.